வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். நம்ம ஒரு வாடிக்கையாளராக இருந்தோம் அப்படின்னா ஒரு பொருள் வாங்கும்போது குறைந்த விலை நிறைந்த தரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். இதே நம்ம ஒரு விற்பனையாளராக இருந்தோம் அப்படின்னா குறைந்த முதலீடு நிறைந்த லாபமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதாவது சின்ன கல் பெத்த லாபம். இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது தெரியாதுங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு சின்ன பழத்தை வாங்கி சாப்பிட்டா நமக்கு எக்கச்சக்க நன்மைகள் உண்டு. அதாவது சின்ன பழம் பெத்த பலன். அது வேறு எதுவும் கிடையாதுங்க, நம்ம ஒரு நவாப்பழம். இப்போ நம்ம பார்க்க போகிற நவாப்பழத்தோடைய மருத்துவ குணங்களை மட்டும் கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கே ஒரு கைப்பிடி நவாப்பழம் வாங்கி சாப்பிடுவீங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். சார், நவாப்பழம் அப்படிங்கிறது நம்ம ஊரில் ரொம்ப நாளாக கிடைக்கிது. அதை பற்றி நீங்கள் என்ன சார் புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னா, என்னதான் நவாப்பழம் நம்ம ஊரில் காலங்காலமாக கிடைச்சாலும் இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தினால வரக்கூடிய பல நோய்களுக்கு தீர்வாக அமைகிற ஒரு பழம், ஏன் மருந்துனே சொல்லலாம். அந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது நம்பர் 1, ஆன்டி கேன்சர் எஃபெக்ட். புற்றுநோயை தடுக்கும் தன்மை. நார்மலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்றோம், கழிவுகளை வெளியேற்றுவோம். இதே நம்ம சுவாசிக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவோம். அதே போல் நம்ம உடம்புல ஒவ்வொரு அணுக்களும் ROAs ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸை வெளியேற்றும். இது சீராக செயல்பட்டுச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதிகமாக ROAs உருவாகினால் யாருக்கு வேணாலும் கேன்சர் வரலாம். அதனால் கேன்சரை தடுக்கக்கூடிய உணவுகளை எப்போதுமே நம்ம எடுத்துக்கணும். அதில் கண்டிப்பாக நவாப்பழம் அடங்கும். ஏன் அப்படின்னா நவாப்பழ தோலில் மட்டும், அதுவும் 1 கிராம் தோலில் மட்டும் கிட்டத்தட்ட 4 மில்லிகிராம் ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நவாப்பழத்தில் தான், அதாவது பழங்களிலே நவாப்பழத்தில் மட்டும்தான் 5 வகையான ஆந்தோசைனின் இருக்குது. டெல்ஃபினிடின், சைனடின், பிட்டூனிடின், ஃபியோனிடின், மால்விடின். சரி சார், இந்த ஆந்தோசைனின் என்ன பண்ணுது சார் அப்படின்னா, இந்த ஆந்தோசைனின் தான் அதிகமாக உருவாகின ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸை அழிக்கும் தன்மை உண்டு. அதனால் கேன்சர் உருவாகாமல் தடுக்கும் தன்மை உண்டு. கேன்சர் ஏற்கனவே வந்திருந்தால் கேன்சர் அணுக்கள் வளர்ச்சி அடையாமல் பார்த்துக்கும். அதே சமயம் கேன்சரும் பரவாமையும் கேன்சர் அணுக்களுக்கு இரத்த ஓட்டத்தையும் கம்மி பண்ணுறதுனால கேன்சரை அழிக்கும் தன்மை இதற்கு உண்டு. நம்பர் 2, ஆன்டி டயபெட்டிக் எஃபெக்ட். சர்க்கரை நோயை தடுக்கும் தன்மை. இந்த நவாப்பழத்தில் 2 கெமிக்கல் இருக்குங்க, ஜம்போசின், ஜம்போலின். இந்த 2 கெமிக்கலும் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவை ஏற்ற விடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தசைகளுக்கு குளுக்கோஸ் நுழையக்கூடிய GLUT4 அப்படிங்கிற கேட்டோட எண்ணிக்கையும் அதிகப்படுத்துறதுனால நம்ம சர்க்கரை அளவு நம்ம ரத்தத்தில் சீராக பராமரிக்கப்படுது. இந்த நவாப்பழத்துக்கு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கிறதுனால இந்த சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இதை ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்லாம். நம்பர் 3, ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் எஃபெக்ட். இரத்த கொதிப்பை தடுக்கும் தன்மை. நவாப்பழத்தில் மெர்சிட்டின், குவெர்செட்டின் அப்படின்னு 2 ஃப்ளேவனாய்டு இருக்குது. இந்த 2 ஃப்ளேவனாய்டு என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற RAA சிஸ்டம், அதாவது ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டெரான் சிஸ்டத்தை சீராக செயல்படுத்துறது மூலமாக இந்த இரத்த குழாய்கள் சுருங்காமல் ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ இந்த நவாப்பழத்தை சாப்பிட்றது மூலமாக நமக்கு இரத்த கொதிப்பும் வராது, நம்ம இருதயமும் பாதுகாப்பாக இருக்குது. நம்பர் 4, ஆன்டி ஹைப்பர்லிபிடமிக் எஃபெக்ட். அதிக கொழுப்பை தடுக்கும் தன்மை. டெர்பினாய்ட்ஸ், பாலிஃபீனால்ஸ் நவாப்பழத்தில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவையும் அதிகப்படுத்தாது, ட்ரைக்ளிசரைட் அளவையும் அதிகப்படுத்தாது. இதனால் ஹார்ட் அட்டாக் மற்றும் ஸ்ட்ரோக், அதாவது மாரடைப்பு, பக்கவாதத்தை தடுக்கும் தன்மை நவாப்பழத்துக்கு உண்டு. நம்பர் 5, ஆன்டி ஒபிசிட்டி எஃபெக்ட். உடல் எடையை குறைக்கும் தன்மை. 100 கிராம் நவாப்பழத்தில் கிட்டத்தட்ட 83 கிராம் நீர்ச்சத்து தான் இருக்குது. அதுவும் 100 கிராமை சாப்பிட்டா நம்ம கிடைக்கக்கூடிய கேலரிஸ் எவ்வளோ தெரியுமா? வெறும் 60 கிலோ கேலரிஸ் தான். இது ஒரு லோ கேலரி ஃப்ரூட். கேலிக் ஆசிட், எலாஜிக் ஆசிட் அப்படிங்கிற 2 ஆன்டி ஆக்சிடென்ட் நவாப்பழத்தில் அதிகமாக இருக்குது. இது 2 என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துது. அதனால் நம்ம உடல் எடை குறையுது. அது மட்டும் இல்லாமல் கிரெலின் ஹார்மோன், அதாவது ஹங்கர் ஹார்மோன் சொல்லப்படுற கிரெலின் ஹார்மோனை குறைக்கிறதுனால நம்ம பசி எடுக்காமல் பார்த்துக்குது. அதன் மூலமாகவும் நம்ம உடல் எடை குறையுது. நம்பர் 6, ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட். டானின்ஸ் அப்படிங்கிற ஃப்ளேவனாய்ட்ஸ், எலாஜிக் ஆசிட், ஆந்தோசைனின், விட்டமின் சி
இது எல்லாம் நவாப்பழத்தில் அதிகமாக இருக்கிறதுனால நவாப்பழத்தை எடுத்துக்கிறது மூலமாக நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் எல்லாம் வயதாகாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சருமம் சுருக்கங்கள் இல்லாமல், கரும்புள்ளிகள் இல்லாமல், பருக்கள் இல்லாமல் எப்போதும் பொலிவுடன் தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் இந்த சின்ன பழத்தில் இருக்கிறதுனால தான் நவாப்பழத்தை பர்பிள் பவர் ஹவுஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. அதாவது புத்தர் சின்ன வயசில் நவாப்பழ மரத்தோட நிழலில் அமர்ந்து தான் தியானத்தோட முதல் நிலை அடைஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் நம்ம நவாப்பழத்தை சாப்பிட்டு ஆரோக்கியத்தோட முதல் நிலையாவது நம்ம அடைவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.